மன்மதன் நானே ரதியும் நீயே கண்ணனில் லீலைகள் காண்போம் நாளும். காந்தா சுவாமி, இது என்ன ராகம்? மோகன ராகம். சபாஸ், இதே ராகத்தில் இந்த புல்லாங்குழலை வாசி. காந்தா, ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் புல்லாங்குழல் இசையில் புல்லரித்து போய் நிற்கும் என்னை ஏமாத்தி விடாத காந்தா. வாசி வாசி வாசி. தாமாயி ஊதா குழந்தை. அப்ப நான் கண்டது கனவா? யோ, உரிச்சு வச்ச சாத்துக்குடியாட்டம் உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன். கண்ட பொம்பளையை நினைச்சு கனவா இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ ஒரு பொம்பளையாடி? அவசரத்துல பிடிச்ச கொடக்கட்ட மாதிரி மூலி மொத்தமா ஒரு மூஞ்சி, கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலுக்கு நிக்கிற சிஸ்டி போ மாதிரி ஒரு உடம்பு. என்னது? கையடே கையடே. மவளை ராமாயி வந்துட்டான். வேறுங்கூந்தல் வேதாச்சலம். உன்னை பொண்ணை பத்ததுக்கு இவனை தலைகையில கட்டி ஒவ்வொரு மாதிரி தொங்க விடணும். என்ன மாப்பிள்ள, எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கிறீங்க? என் மவனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாரிசா? உன் மகளை வெளிச்சத்தை பார்த்தா வெறுப்பா இருக்கு, இருக்க பார்த்தா பயமா இருக்கு. அப்புறம் எப்படி வாரிசு உண்டாகும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. உன் மகளையும் நான் தொட விட்டுறதுல மாப்பிள்ள, உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அவுத்து விட்ட பொங்கல் அள்ளி முடிகிறது இல்லைன்னு சபதம் செஞ்சுட்டேன். ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவெல்லாம் மோகினி பிசாசோன்னு நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிள்ள. ஜாக்கிரத, அடிச்சு கொண்டுடுவாங்க. திருப்பதில போய் நேரம் மொட்டை போடு, புண்ணியமாக கிடைக்கும். மாப்பிள்ள, என் அழகு கத்த ரதி ஒருத்தி ஒப்பாட்டிய கிடப்பான்னு சோசியக்கார அப்பவே சொல்லிட்டான். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நான் இருக்க வேண்டிய இடமே வேற. மாப்பிள்ள மவளே ராமாயி, மாப்பிள்ளை எல்லாம் இப்படி சொல்லிட்டு போகுது. போய் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து என் வழிக்கு கொண்டு வரல. என் பேரு ராமனை இல்ல. ஐயோ, ஜமீன்தார் வீட்டு கணக்கு பிள்ளை. இவன் மூக்கு பொல்லாத மூக்கு. நல்ல விஷயம் பேசுமா அச்சுல துண்ணிடுவான். அந்த காரியமே கெட்டு போகும்னே. அப்பா, என்ன கணக்கண்ண காலையிலேயே களைப்பா வந்திருக்கீங்க? ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? அவன் ஏன் தம்பி கேட்கிற? எனக்கு பக்கத்து வீட்டுல செக்கச்சவேர்னு 1.25 கஜ உயரத்துல 1/2 கஜ அகலத்துல 25 வயசுல ஒரு பொண்ணு. பிறந்துருவிய. அவன் காலையில குளிச்சுட்டு கூந்தலை கோதி விட்டுட்டு வீதியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மலைப்பாதையில போற மாட்டு வண்டி மாதிரி தடக்கு தடக்குன்னு அடிச்சுக்குது. நான் அந்த மயக்கத்திலேயே காலையில சாப்பிடறத மறந்துட்டேன். அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறத பார்த்தா மத்தியான சாப்பாடு மறந்துருத. ஆமாம் தம்பி, ராத்திரி சாப்பாடு உண்டா? அதுவும் இல்லையே. அவ மானாமதுரை மல்லிய மணக்க மணக்க வச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கிறத பார்த்தா கணக்கண்ண இவனாங்கண்ண அந்த பொண்ணு பேர் என்ன? சிங்காரி. சிங்காரி. அவ பேரை சொன்னதுமே நாக்குல தேன தடவை மாதிரியா ருசி, மனசுல ஒரு குசி. சிங்காரி சிங்காரி சிங்காரி. அப்பா அப்பா ஆம்பளை கூட பார்க்காம அசிங்கமா கட்டி பிடிக்கிற வெக்கமா இல்ல? அதுதான் குடும்பக்கார சொன்ன. அப்ப தப்பா நினைக்காதீங்க கணக்க பிள்ளை. சிங்காரிய சிந்தனையில ஓட விட்டுட்டேன். பொம்பளைன்னா அவதான் பொம்பளை. சோசியாரன் அப்பவே சொன்னானே உனக்கு வாட்டஞ்சாட்டமா ஒரு ஒப்பாட்டி கிடப்பான்னு. அவ இவதான். வேண்டாம்ப்பா, அவ ஒரு மாதிரி. ஆமா, இந்த மல்யுத்த வீரன் மல்லாங்கனாரு மாயாண்டி தெரியுமா உனக்கு? ஆமா, ஒரே நேரத்துல 10 பேரை குத்துவானே. அவ சிங்கமா? சிங்கம் இப்ப எப்படி அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா? பாத்தியா, காட்டெரும மாதிரி இருந்தவனை கரப்பாம்பூச்சி ஆக்கி காலடியில இருக்க வச்சுட்டாலே, அவன் மேல நீ ஆசைப்படலாமா? அவன் கிடக்காயா, அவனுக்கு மல்யுத்தத்துல எதிரி எப்படி குத்துறோம்னு தெரியும். அவனுக்கு சில நுணுக்கங்கள்லாம் பத்தாது. நான் கொஞ்சம் விவரமானவன். அவளை வளைச்சு மடக்கி போட்டு என் வப்பாட்டி ஆக்கல. என் பேரு சபலம் சண்முகானந்தம் இல்ல. இந்த ஆளு தும்பிட்டா, நீ உருட்ட அவ்வளவுதான். இது
சாதாரண மை இல்ல, வசிய மை. இந்த மையை பழத்திலே தடவி நீ ஆசைப்படுற பொண்ணுகிட்ட கொடுத்துட்டா அந்த புல் புல் உன்கிட்ட ஜில் ஜில். ஐ பாபா, உன்னை நம்பலாமா? அரே, என்ன கேள்வி கேட்ட? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஐயா. பஜக் பஜக் கிச்சக் பஜன் பஜன் பஜன். இத கொண்டு போய் நீ ஆசைப்படுற பொண்ணு கையில குடு. அவ உடனே சாப்பிடுவா. சாப்பிட்ட உடனே இல்ல, போதை ஏறி உன் மடியில ஓடி வந்து விழுவா. என்னுடைய மகனும் என் மகனுடைய சகோதரியுமான குமாரி நெறிவேலி இங்கு ஆடப் போறா. அவ ஆட ஆரம்பிச்சுட்டாள்னா அப்படியே உணர்ந்துடும். என்னது? பொண்ணு வர போறாளா? மகளே நெறி, வாடி அம்மா. என்னையா இது? பொண்ணு வந்து ஆட போறான்னு குரங்கு வந்து நிக்குது. குரங்கு சொல்லியாத, அடிச்சு கொதறிப்படுவேன். அது என் பொண்ணு மாதிரியா? அது குட்டியா இருக்கும் போது ஒரு நாள் கனவுல தாலி ஆட்டா வந்து சொன்னாயா, அது குரங்கு பறவை இல்ல, மனித பறவையான்னு. அதுக்கு 16 வயசாகும் போது மனித மாப்பிள்ளைய கிடைப்பான்னு சொன்னாயா. சத்தியம் சொல்லுது, நான் நம்புறேன். என்னது? குரங்குக்கு கல்யாணமா? என்ன, நம்ம எல்லாம் குரங்குல இருந்தாலும் வந்தோம். நமக்கே கல்யாணம் நடக்கும் போது என் தங்கச்சி கல்யாணம் நடக்க கூடாதா? இந்த குரங்க கட்டிக்க போற குரங்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியலையே. மகளே நகை, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? மகளே கைலாசம், எப்போ? அதான் மேலத்தை. நான் இதே ஊர் தான். என் பேரு சண்முகானந்தம். இந்த ஊர்ல செல்லம்மா சபலம் சண்முகானந்தம்னு கூப்பிடுவாங்க. அது சரி, இது என்கிட்ட கொடுக்குற? இது சாதாரண பணம் இல்ல, அபூர்வ பணம். கொக்கு சாமியார் கொடுத்தது. கொக்கு சாமியாரா? ஆமா, அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாரு, அதனாலதான் அந்த பேரு. அவரை போய் கும்பிட்டேன். டேய், நீ இதை சாப்பிடு, உனக்கு அழகு அதிகரிக்கும்னு சொன்னாரு. யோ, நீதான் அழகு இல்லையே, அதை நீயே சாப்பிட வேண்டியதானே? இது உங்களை மாதிரி அழகானவங்க தான் சாப்பிடணும். அழகு எங்க இருக்கோ அங்கதான் போய் சேரணும். இந்தாங்க. அவன் மூக்க அறுக்காம நான் விடவே மாட்டேன். இந்த ஆள் என்னைய தப்பு பண்ணா? இதேதான் தப்பா போட்டா? ஐயா, இவன் மூக்கு கருமூக்கு ஐயா. ஜமீன்தார் விட்டு பொண்ணு கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும் போது இவன் தும்முனா ஐயா. மாப்பிள்ளை செத்தே போயிட்டாரியா. அதனால இவன் வாழ்நாள் கூட தும்மவே கூடாது. இவன் மூக்கை இப்பவே அறுத்துறேன். மூக்க அறுத்ததுக்கு அப்புறம் தும்பிட்டா கழுத்து இருக்கிறது வேண்டாம், மூக்கையே அறுத்துடு. மூக்கு என்னதுயா? அழக அதிகரிக்கும் அபூர்வ பழமே. நான் உன்னை சிங்காரிக்கிட்டேன்னு திருடிக்கிட்டு வந்ததுக்கு காரணமே, எந்த சக்தியை நான் மீண்டும் அடையணும், மல்யுத்த வீரனா தலனமுந்து நிற்கணும். கனவு காண்றானுங்க காட்டு பயல். சும்மா யாராவா கோயில் மாதிரி போறான்றது? தங்கச்சி எங்க ஓடாப்பா? என்னடா சொல்ற? வயசு பொண்ணு ராத்திரி நேரம் ஏதா குணமா ஏதாவது ஆகிச்சுனா நான் என்னடா செய்வேன்? சரிம்மா, நான் உனக்கு என்ன பண்ண வேண்டும்? சிங்காரி, சிங்காரி வா, சிங்காரி வா, சிங்காரி
வந்துரு சிங்காரி. ஏன் வெக்கப்படுற? பக்கத்துல வந்து உட்காரு சிங்காரி. வா சிங்காரி, வந்துரு சிங்காரி. பக்கத்துல உட்காந்தா போதுமா? முத்தம் கொடு. அலிபாபா, நீ வாழ்க. உன் மந்திர வாழைப்பழம் நல்லாவே வேலை செய்யுது. சிங்காரி என்னை தேடி வந்து முத்தம் கொடுத்துட்டான். அலிபாபா, அலிபாபா. ஐயா, ஐயா, ஏயா குரங்கு கட்டி போடக்கூடாது. என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறியா? அப்படியா? யோ, நீ கொடுத்தியே சிங்காரிக்கு ஒரு அபூர்வ பழம். அந்த வாழைப்பழத்தை இந்த குரங்கு தாயா தின்னுடுச்சு. அந்த வசிய படம் பண்ற வேலை தானே இது? அப்படின்னா ஏற்கனவே திட்டம் போட்டு வசியம் இருந்த வாழைப்பழத்தை தடவி என் மகளுக்கு கொடுத்துட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். அட பாவி மனுஷா, என்ன தள்ளி வச்சுட்டு ரதியாட்ட ஒரு வப்பாட்டி வச்சுக்க போறீங்க? அது இதுதானா? என் பொண்ணு தான். ஏய் கைலாசம், எப்போ அன்னைக்கு காளி ஆத்தா கணவனை வந்து சொன்னாயே உன் மகளுக்கு மனித பறவையெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கும்னு. அந்த மனித மாப்பிள்ளை இவன் யார் அமைச்சன்? மாப்பிள்ளை எப்படியாவது என் மகளை நீங்க தான் கட்டிக்கிறணும். யோ, என்ன கொலகாரனாகாத. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை. சம்பந்தி முன்னாடியே சம்பந்தம் பேசுறிய, இது நியாயமா? இது எனக்கு மானம் பிரச்சனை. மாப்பிள்ளை என்னைக்கு என் உங்களை கட்டி முத்தம் கொடுத்துச்சோ அப்பவே கற்பந்துட்டா. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிறதாலும் சரி அவதான் உங்களுக்கு பொய்தாக்கி நான் தான் உங்களுக்கு மாமா. அம்மா ரெடி. முத உன் புருஷன் வீட்டுக்கு வர்றேன். வலது காலம் எடுத்து வச்சு அம்மா பாடி அம்மா என் சிங்க குட்டி. என் சக்கரத்தை குரங்கு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போறானே, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியா? நான் என்ன செய்வேன்? பொண்ணதான் முடிக்க போனேன், அது குரங்கா போச்சு. மாப்பிள என் கூந்தல நான் எப்ப முடியுறது? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் ஒண்ணே முடிக்க கருணை கடலே மாப்பிள்ளைட்ட முத்திரையை காட்டினியா? காட்டுனாயா? கோடல் தான் வெளியில வரல. ஏயா 3 வேளை என் வீட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இதுல ஆட்டம். என்ன மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுக்கிற? நான் யாரு? உன் மாமனாரு. நீங்க உன் மச்சி. நாங்க ஆடப்படாதா, பாடப்படாதா, அனுபவிக்கப்படாதா? அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? இங்க பாரு, மாமனார் கீமனார்னு பணநார உரிக்க மாதிரி உரிச்சு விடுவேன். எப்பா மச்சா சாப்பிட இருக்கு, அதான் கோவப்படாது. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா ரெடி. போக்கில வாங்கி அம்மாடி ரெடி. உன் வீட்டுக்காரருக்கு பசிக்குதான், சீக்கிரம் சோலைக்கு போடுமா. தொங்காங்கண்ணி கீரையை சேர்த்துக்க, ரொம்ப இருப்பான். உட்காருங்க மாப்பிள்ள. என் மா சீக்கிரமே சமையல் பண்ணிடுவா. நாமெல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஆமா, இது எத்தனாவது வேலை? 5வது வேலையா 6வது வேலையா? எனக்கு தெரியலடா. சக்கரத்து குரங்க என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் அடுப்படிக்குள்ள ஏன் சட்டிப்பால வச்சு எவ்வளவு கிடைக்க சோறாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த குரங்கு சமைச்சு நான் சாப்பிடணுமா? என்னென்ன வானரம் என்னென்ன பண்ண போறதோ. என்னன்னு குரங்கு கண்ணீர் விடுது? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, துணி கிழிஞ்சு போச்சு இல்ல. எங்க புருஷன் திட்டுவாரோன்னு வேதனையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. பத்தினி குரங்கு. இப்பதான் எனக்கு என் பொண்டாட்டி மேலேயே கோவம் வருது. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு சரி வா இருக்கேன். போகலாம். அம்மாடி, உன் புருஷன் பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திருக்கிறான். இந்த பாலையாவது குடுமா. தங்கச்சி மச்சான் தூணா எழுப்பாதமா, பாலை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே படுத்துணுமா? வாங்க. போமா போ போ. கைலாசம், உன் தங்கச்சி பால் எடுத்துக்கிட்டு போற பாருடா. இத பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லையா?
எனக்கு ஒரு பேரோ பேத்தியோ பிறந்தா போதும். நாளைக்கு கௌரி நோம்பு மறந்துட்டியா? கௌரி நோம்புனா அதுக்கு நாம என்ன பண்ணணும்க்கா? அடி விளங்காதவளே, நாளைக்கு கட்டு கழிச்சுங்களுக்கு முக்கியமான நாள்றி. ஓஹோ, நாளைக்கு விடிய காலையில மஞ்சள் பூசி குளிச்சுட்டு புதிய புடவை கட்டி நெத்தி நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு காளியாத்தகிட்ட மாங்கல்ய பலத்துக்காக கும்பிட்டு கடைசியா துணியும் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்டி. இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுக்கா. நீ சொல்றபடியே நாளைக்கு நான் செஞ்சிடுறேன். போறதுக்கு குளியலா ஒரு நேரம் இன்னும் மாப்பிள்ளை நல்ல நாள் மூலமா என் மகன் காலில் விழுந்தது ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைலாசம் என்ன மாப்பிள்ள கூறுன்னு போறாரு? பச்சா பாதி குரல் ஆயிட்டாரு. ஆயிட்டான்னா ஜோடி கேட்டான். அலிபாபா வாழைப்பழத்தை கொடுத்து என் வருங்காலத்தையே கெடுத்துப்பட்டியா ஐயா. எப்படியாவது வசியம் மருந்து திருப்பி எடுத்து அந்த குரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியா. மன்னிச்சுக்கோயா, எனக்கு வசியம் பண்ணத்தான் தெரியும், எடுக்க தெரியாதுங்கோயா. என்னது? ஆமாய்யா, வசியம் வைக்க கத்து கொடுத்தவரு எடுக்க கத்து கொடுக்கலையா. அதுக்குள்ள கண்ணை மூடிட்டாரு. கண்ணை திறந்து கேட்க முடியலையா? அதை செத்து போய் பாருங்கய்யா. செத்த கிட்ட கேட்க முடியாதா? நீயும் கால மாறிட்டியா? அந்த குரங்கு பண்ற ஆட்டத்தை தாங்க முடியலையே. இப்ப பரவாயில்லை. அம்மாவாசி என்னைக்கு வசியம் பயங்கரமா வேலை செய்யும். அப்போ குரங்கு ஒண்ணு என்ன பண்ண போகுதோ அந்த போடா போட அம்மாவாசை என்னைக்கே வருது. நாளைக்குத்தான் அந்த பத்தினியானவள் தன் புருஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா? புருஷன் தன் கற்பையை சந்தேகப்படுவதாக எண்ணி தன் பத்தினி தர்மத்தை நிரூபிப்பதற்காக தீக்குளிக்க அவள் முற்பட்டாள். அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள். என்னம்மா கொடுமை இதெல்லாம், என்னால பார்க்க முடியலையே. நீ கற்புக்கரை நீங்களே நிர்வகிக்கிறதுக்காக இந்த நெருப்பாற்றலை இறங்கணுமா? தாமிருந்து பெற்ற என் தங்கவே, தாமரை மலரே. தந்தை சொல்லிட்ட மஞ்சளமில்லை, அப்பா சொல்றது கேளம்மா. தீயிலே இறங்காத, தீயிலே இறங்கவே இறங்காதம்மா. தங்கச்சி தீட்டு தாரா தடுத்து என் மகனை தடுத்து நிறுத்தி நீ ஏத்துக்கல, அதே தீய உன்னை தள்ளி கொண்டு விடுவேன். பிறகு மாமா என்ன மன்னிச்சிருங்க. கண்ண பொண்டாட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி கண்ட பொண்ணுங்க மேல ஆசை வச்ச தப்புதான். இப்படி குழந்தை ரூபத்துல சொல்ல வரும்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க மாமா. முடியல, என் மகளை காதலிச்சுட்டு அந்த சிங்காரிய வப்பாட்டியா வச்சுக்கலாம்னு பாக்குறேன். அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். சத்தியமா என் பொண்டாட்டியை தவிர நான் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த அக்கனி மேல சத்தியம். அப்படி வாயா வழிக்கு. உனக்கு இந்த நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாடகம் போட்டோம். என்னது? ஆமா மாப்பிள்ள, நாடகம் தான். ஆமையா, உன் சம்சாரிகிட்ட வந்து உனக்கு நிறைய சபல புத்தி இருக்குது, உன்னை திருத்தணும்னு என்கிட்ட உதவி கேட்டுச்சு. வீதியில விட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் வீட்டுல வந்து விட்ட காட்டிட்டேன். அம்மா ரெடி, நாடகம் முடிஞ்சு போச்சு, வசூலுக்கு அடுத்த தெருக்கு போவோமா? ஆமாங்க ஐயா, இவங்களுக்கு உதவியா நம்பணும். வசியமைக்கு பதிலா வண்டி மைய குடுத்துட்டோம் ஐயா. இப்ப எல்லாமே குஷியாகி பிடிச்சு போச்சுல்ல. என்ன திருத்தின எல்லாருக்கும் நன்றி. ராமாயி, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அதை நான் மீறிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்க மாட்டேன். என் கூந்தலை எப்ப அள்ளி முடியறதுன்னு பூவே வச்சுக்கோங்க. எப்ப மாசம் பொறுத்து மாப்பிள்ளை பூ வச்சுக்கோங்க ஐயா. சும்மாரியா, புருஷ முண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தாச்சுல, அப்புறம் என்ன வேடிக்கை? எல்லாரும் போங்க. நானுமா? நீ தாயா வண்டி மைக்கி போயா மாமா. மாப்பிள்ளை போங்க. போயிடுறேன்.